ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு வச்சு தான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அது ரொம்ப ஒரு புது ரெசிபி, ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் ரெசிபி. வாங்க இந்த சேப்பங்கிழங்கு கிரேவியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு வச்சு ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு கிரேவி ரெசிபி. நல்லா கழுவி இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தோல் உரித்து வேக வச்சு தோல் உரித்து நல்லா இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். வேக வச்சது குத்துனா வெந்திருக்கணும், ஓவராக குழஞ்சி போகக்கூடாது. அப்புறம் தோல் உரித்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் இந்த சேப்பங்கிழங்கை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே டீப் ஃப்ரை ஆகிறதுக்குள்ள தக்காளி, இஞ்சி, பூண்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆச்சு, இது எடுத்துடலாம். ஒரு பவுலில் ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரா பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த சேப்பங்கிழங்கை இதில் போட்டுடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கமாக வச்சிடலாம். இதில் கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தியையும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் அரைஞ்சதை போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கினதை போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சால்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியா தூள் 1 ஸ்பூனு, சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது லைட்டாக இது கொதி வந்து பச்சை வாசனை போகட்டும். கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சேப்பங்கிழங்கை இதில் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு 2 நிமிஷம். இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது கொதிச்சு வந்துச்சுன்னா நம்மளோட சேப்பங்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட சேப்பங்கிழங்கு கிரேவி நார்த் இந்தியன் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட இதை பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். எப்பயும் நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியாக இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இதோட இந்த வீடியோ முடியுது. இதில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.